என்னம்மா இது? பூனைக்கு எந்த கலரும் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். போதும், நம்ம ட்ராயிங்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது. கீதா, நீ என்னடி ட்ராயிங் பண்ணியிருக்க? நான் ஏதோ பண்ணியிருக்கேன். எதுக்கடி வந்து பார்க்குற? நீ தான் என்னோடதை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. நீ மட்டும் வந்து என்னோடதை பார்க்கலாமா? நானும் வந்து உன்னோடதை பார்ப்பேன். நான் இன்னும் கலர் பண்ணவே இல்லை சீதா. அதுக்குள்ளே நீ என்னோடதை பார்க்காத. சரி சரி பண்ணு. அப்படி என்ன தான் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். என்ன இந்த சீதா மவுண்டன்லாம் போட்டிருக்கா, நம்ம எதுவுமே வரையில. ஒரே ஒரு லோட்டஸ். உன் லோட்டஸ் கூட ரொம்ப அழகாக இருக்கே. சூப்பராக கலர் பண்ணியிருக்கடி. ஆனால் என்ன ஒரே ஒரு லோட்டஸ் மட்டும் வரைஞ்சி வச்சுருக்க? போதும் சீதா, எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு. நான் இதை தான் வரைஞ்சிருக்கேன். நீ மவுண்டன், வீடு, பூனை எல்லாம் வரைஞ்சிருக்க. பரவாயில்ல, நான் தான் உன்னை விட அழகாக வரைஞ்சிருக்கேன். கண்டிப்பாக அம்மா எனக்கு தான் கிஃப்ட் கொடுப்பாங்க. என்ன பசங்களா, வரைஞ்சிட்டிங்களா? வரைஞ்சிட்டோம்மா. இதோ வரேன் வந்து பார்க்குறேன் உங்களோடது எப்படி இருக்குன்னு. சீதா என்ன வரைஞ்சிருக்கா? சீதா மவுண்டன் வரைஞ்சிருக்கா, ஒரு வீடு வரைஞ்சிருக்கா. பரவாயில்லையே, சூப்பராக வரைஞ்சிருக்கா சீதா. ரொம்ப தேங்க்ஸ் மம்மி. பாரா, வீடில் கோலம்லாம் போட்டிருக்க. நல்லா இருக்கு உன் கோலம். வீடுன்னு இருந்தால் கோலம் இருக்கணும் இல்லைம்மா? கரெக்டாக தான் சொல்கிற. அடுத்து கீதா என்ன வரைஞ்சிருக்கா? கீதா ஒரு லோட்டஸ் வரைஞ்சிருக்கா. அம்மா சீதா, நீங்கள் வாங்கி கொடுத்த க்ரையான்ஸ் எல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கா பாருங்களேன். என்ன சீதா பண்ணி வச்சுருக்க? அம்மா, நீங்கள் ரொம்ப பெருசாக வாங்கி கொடுத்துட்டீங்க. என் கையால் அதை பிடிக்க முடியல. அதனால எனக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கிட்டேன். அடி பாவி, அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினதை உடச்சி வச்சுருக்கியா? இல்லைம்மா. அப்புறம் என்ன பண்ணி வச்சுருக்க? உடச்சி தானே வச்சுருக்க. சரி பரவாயில்ல, உடச்சி வச்சாலும் அழகாக தான் உடச்சி வச்சுருக்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. அம்மா, இதனால தான்மா என்னால் பிடிச்சி எழுத முடியுது. நீயாவது உன்னோட கலர் பென்சிலெல்லாம் ஒழுங்காக வச்சுருக்கியா இல்லையா? இங்கே பாருங்கம்மா, நான்லாம் பத்திரமா வச்சுருக்கேன். எங்கடி இன்னொரு குட்டி க்ரையான்ஸ் பாக்ஸ் கொடுத்தனே? தோ இருக்குமா. ஓகே பத்திரமா வச்சுக்கோம்மா. அவளை மாதிரியே உடச்சி கிடச்சி போட்டுறாத. உடைக்கிற அளவுக்குலாம் இது இல்லைம்மா. இதுவே ரொம்ப குட்டி சைஸ்கில் தான் இருக்குது. சரி ஓகே, இப்போ கிஃப்ட்டு யாருக்குன்னு பார்க்கலாமா? சீக்கிரம் கொடுங்கம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கேன். யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க? உங்கள் 2 பேருக்குமே கிஃப்ட் இருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க? யார் நல்லா வரைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு தானே எல்லோரும் கிஃப்ட் கொடுப்பாங்க. அது ஸ்கூலில், இது வீட்டில். எனக்கு நீங்கள் 2 பேருமே பசங்க தானே. உங்கள் 2 பேருக்குமே நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன். என்னம்மா சொல்கிறீங்க? கிஃப்ட்டு வாங்கி வச்சுட்டு தான் எங்களை வரையவே சொன்னீங்களா? ஆமாம், லீவில் சும்மா ஊரை சுற்றி வர்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கலாம்ல. சரிங்கம்மா, கிஃப்ட்டை கொடுங்க, சீக்கிரமாக கொடுங்க. இதோ தரேன் பசங்களா, உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா சீதா, இது உனக்கு. வாவ் அம்மா, இது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீதா, நீ பென்சிலெல்லாம் அழகாக வச்சுக்கிட்டதுனால இது உனக்கு. பெயிண்ட் பேலட்டா? அம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சூப்பராக இருக்குமா. அம்மா எனக்கும் பெயிண்ட் பேலட்டே வாங்கிட்டு வர வேண்டியதானே? 2 பேரும் ஒரே மாதிரியே வாங்கிட்டு வந்தால் கற்றுவீங்கன்னு தானேடி இதை மாதிரி வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்லம்மா, இதுவும் ரொம்ப அழகாக தான் இருக்குது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். எல்லோரும் சம்மர் லீவ் முடிஞ்சு பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க.